ஹாய் வியூவர்ஸ், நினைத்தல நினைக்கும் சீரியல் இன்னைக்கு எபிசோடோட அப்டேட் என்ன பார்க்கலாம் வாங்க. சமீர் ரொம்ப கோபமா இருக்கிறத பார்த்துட்டு சமீரோட குடும்பத்தார் வந்து ரொம்ப கவலை அடைகிறாங்க. இந்த சமயத்துல வந்து சமீர் வந்து தன்னோட அம்மாட்ட வந்து சொல்றாரு, அம்மா எனக்கும் நித்யாவுக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினது மாமாவும் நித்யாவுடைய பெரியப்பாவும் தான் பிளான் பண்ணி தடுத்து நிறுத்திருக்காங்க. இதுக்கு உடனடியா இருந்தது வந்து ரோகனுடைய அப்பாவும் அதையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சமீர் வந்து தன்னோட அம்மாட்ட சொல்லும்போது சமீரோட அம்மா வந்து அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. சமீர் வந்து தன்னுடைய மாமா கிட்ட வந்து ரொம்ப கோபம் வந்து சொல்றாரு, மாமா நான் நித்யாவை எவ்வளவு லவ் பண்றேன்னு தெரியும், உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருந்தும் ஏன் இது மாதிரி வந்து நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீர் வந்து தன்னுடைய மாமா கிட்ட வந்து ரொம்ப கோபமா கேட்கும்போது சமீருடைய மாமா வந்து சொல்றாரு, புரிஞ்சுக்கோ சமீர், இதை நான் வேணும்ட்டு செய்யல, நித்யாவோட பெரியப்பாதான் வந்து போன் பண்ணி உனக்கும் நித்யாவுக்கும் வந்து கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டாரு. நித்யாவுடைய குடும்பத்தாருக்கே வந்து இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாத போது நான் என்ன செய்ய முடியும், ஆனாலும் நான் வந்து உனக்கும் நித்யாவுக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு சமீருடைய மாமா வந்து சமீர் கிட்ட சொல்லும்போது அதை கேட்டு இன்னும் கோபமா இருக்கு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து வீட்டை விட்டு வெளியேறாரு. நித்யா குடும்பத்தார் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருக்காங்க. நித்யா, பிரீத்தி அம்மா வந்து அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. இந்த சமயத்துல ஆரம் சத்தம் கேட்குது. ஆரம் சத்தத்தை கேட்டுட்டு நித்யா வந்து பிரீத்தி கிட்ட சொல்றாங்க, பிரீத்தி சமீர் வந்திருக்கான் போல, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நித்யா வந்து பிரீத்தி கிட்ட சொல்றாங்க. பிரீத்தியும் சமீர் பார்க்கறதுக்காக வந்து அவங்க கிளம்புறாங்க. அந்த சமயத்துல வந்து நித்யாவுடைய பெரியமா, அதாவது பிரீத்தியோடைய பெரியமா வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிரீத்தி நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. பிரீத்தி வந்து அந்த சமயத்துல தன்னுடைய பெரியமா கிட்ட வந்து சொல்றாங்க, பெரியமா சமீரும் சமீரோட குடும்பத்தாரும் வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து தன்னுடைய பெரியப்பா கிட்டையும் பெரியமா கிட்டையும் சொல்றாங்க. ஓ, பிரீத்தியோடைய பெரியமாவும் பெரியப்பாவும் வந்து சொல்றாங்க, சமீரம் வந்திருக்க மாட்டான், சமீரோட குடும்பத்தாரும் வந்திருக்க மாட்டாங்க, யாரும் வந்திருக்க மாட்டாங்க, அதனால நீ வந்து எங்கேயும் போக வேணாம், நீ அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு பிரீத்தியை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. பிரீத்தியோடைய பெரியப்பாவும் பெரியமாவும் நித்யாவுடைய நிலைமை நினைச்சு ரொம்ப கவலை அடைகிறாரு நித்யாவுடைய சித்தப்பா. அதனால அவர் சாப்பிடவும் மறுக்கிறாரு. நித்யாவுடைய சித்தி சித்தப்பா நித்யா கிட்ட வந்து சொல்றாங்க, நித்யா உன்னுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு சமீருடைய குடும்பத்தார் சீர்வரிசையா கொடுத்த நகையும் பொருட்களையும் வந்து அவங்ககிட்ட திரும்பி கொடுக்கலாம்னு இருக்கும். சமீர் உன்னுடைய கையில போட்டுக்கிட்ட நிச்சயதார்த்த மோதத்தை வந்து கைட்டு கொடுமா, அதாவது சமீருடைய குடும்பத்தாருக்கே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நித்யாவுடைய சித்தியும் சித்தப்பா அவங்க நித்யா கிட்ட சொல்லும் போது பிரீத்தி வந்து சொல்றாங்க, அம்மா அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நித்யாக்காகவும் சமீருக்காகவும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரீத்தி வந்து தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க. அந்த சமயத்துல வந்து நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, பிரீத்தி அதான் எவ்வளவு வெயிட் பண்ணி பார்த்தாச்சு, இதுக்கு மேல வெயிட் பண்றதுக்கும் பேசுறதுக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து தன்னுடைய கையில இருக்கக்கூடிய சமீர் போட்ட அந்த மோதிரத்தை நிச்சயதார்த்த மோதிரத்தை வந்து கைட்ட முயற்சி பண்றாங்க. நித்யா நிச்சயதார்த்த மோதிரத்தை வந்து கைட்ட முயற்சி செய்யறாங்க. அதை பார்த்து ரொம்ப வேதனை அடைகிறாங்க பிரீத்தி. அந்த சமயத்துல வந்து நித்யாவுடைய வீட்டோட காலிமொழி சத்தம் கேட்குது. பிரீத்தி வந்து கதை ஓபன் பண்றாங்க. வாசல வந்து சமீர் நிறுத்தத்தை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க பிரீத்தி மட்டும் சந்தோஷம் அடையல, நித்யாவும் வந்து சமீரை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க. சமீர் வந்து நித்யாவோட சித்தப்பா கிட்ட வந்து பேச முயற்சி செய்யும் போது நித்யாவோட சித்தப்பா வந்து சமீர் கிட்ட வந்து சொல்றாங்க, சமீர் நீ மட்டும் தான் வந்திருக்கியா, உன்னுடைய குடும்பத்தார் வரலையா, அப்பனா நீ வந்து இங்கிருந்து கிளம்பு சமீர், உன்கிட்ட வந்து எதுவும் என்னால வந்து பேச முடியும்னு சொல்லிட்டு நித்யாவோட சித்தப்பா வந்து சமீர் கிட்ட சொல்றாரு. சமீர் வந்து அந்த சமயத்துல நித்யாவோட சித்தப்பா வந்து கட்டி பிடிச்சிட்டு அழறாரு. சமீர் கட்டி பிடிச்சிட்டு அலறத பார்த்துட்டு நித்யாவுடைய சித்திக்கும் நித்யாவுக்கும் ஒன்றும் புரியலானா பிரீத்தி வந்து சமீருடைய அந்த நிலைமை புரிஞ்சுக்கிட்டு பிரீத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க அழறாங்க. சமீர் நித்யாவுடைய சித்தப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே வந்து நடந்த எல்லா உண்மையும் வந்து சொல்றாரு. எனக்கும் நித்யாவுக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினதே என்னுடைய மாமாவும் நித்யாவுடைய பெரியப்பாவும் வந்து பிளான் பண்ணி வந்து எனக்கும் நித்யாவுக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்தினாங்கன்னு சொல்லிட்டு சமீர் வந்து நடந்த எல்லா உண்மையும் வந்து நித்யாவோட சித்தப்பாட்ட சொல்லும்போது நித்யாவோட சித்தப்பா வந்து ரொம்ப கோபம் அடைகிறாரு. கோபம் அடைஞ்சு நித்யாவோட சித்தியை கூட்டிட்டு நித்யாவுடைய பெரியப்பாவுடைய வீட்டுக்கு வந்து போறாரு நித்யாவோட சித்தப்பா. நித்யா சித்தப்பா தன்னுடைய பொண்ணோட வாழ்க்கை வந்து வீணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் வந்து தன்னுடைய அண்ணா கிட்ட வந்து பேசுறாரு. அப்போ நித்யாவுடைய பெரியப்பாவுக்கும் நித்யாவுடைய சித்தப்பாக்கும் வந்து உச்சக்கட்ட மோதல் ஏற்படுது. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுடைய சித்தி வந்து ரொம்ப கனிவா வந்து நித்யாவுடைய பெரியப்பா கிட்டையும் பெரியமா கிட்டையும் வந்து பேசுறாங்க. நித்யாவுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம பொண்ணோட நித்யாவுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும், ஏன்னா தாய் இல்லாம வளர்ந்த பொண்ணு நித்யா, நம்ம தான் வந்து அப்பாவும் அம்மாவும் இருந்து அவங்க வாழ்க்கை வந்து நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும், அவங்க விரும்பிய வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நித்யாவுடைய சித்தி பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுடைய பெரியப்பா கிட்டையும் பெரியமா கிட்டையும் வந்து ரொம்ப கனிவா பேசி தன்னுடைய பொண்ணு நித்யா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு
நித்யாக்காக வந்து தன்னுடைய பொண்ணுக்காக வந்து மடிப்பிச்சை கேட்கிறாங்க. நம்ம நித்யாவுடைய சித்தி தன்னுடைய அதாவது நித்யாவுடைய பெரியப்பா கிட்டையும் பெரியம்மா கிட்டையும் மடிப்பிச்சை கேட்கிறாங்க நித்யாவுடைய சித்தி நித்யாவுக்காக. ஆனா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுடைய சித்தி வந்து தன்னுடைய பொண்ணு நித்யாவுக்காக மடிப்பிச்சை கேட்கும் போது நித்யாவுடைய சித்தியையும் நித்யாவுடைய சித்தப்பாவும் அவமானப்படுத்துற விதத்திலையும் அவங்களை வந்து இன்னும் கோவப்படுத்துற விதத்திலும் வந்து நடந்துக்கிறாங்க நித்யாவுடைய பெரியப்பாவும் பெரியமாவும். பிரீத்தி நித்யா கிட்ட வந்து சொல்றாங்க, நித்யா மாமா அழறாரு, இதை கடிச்சிட்டு மாமா கண்ணில இருந்து வரக்கூடிய தண்ணீரை வந்து தொடச்சிட்டு நான் கிச்சனுக்கு போறேன் சொல்லிட்டு பிரீத்தி வந்து நித்யா கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்புறாங்க. நித்யா வந்து சமீரை வந்து கை பிடிச்சு கூட்டிட்டு வந்து டைனிங் டேபிள் உட்கார வச்சு சமீருக்கு வந்து சாப்பாடு போட்டு வராங்க. சமயத்துல சமீர் வந்து அழறாரு. சமீருடைய கண்ணில இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீரை வந்து தொடச்சு விடுறாங்க நம்ம நித்யாவுடைய கண்ணில இருந்து வரக்கூடிய கண்ணீரை வந்து சமீரும் தொடச்சு விடுறாரு. நித்யாவும் சமீரை வந்து கையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நித்யா சமீருடைய இரு கண்களும் வந்து அவங்க 2 பேருடைய கண்ணில இருந்தும் கண்ணீர் வருது. அவங்களுடைய அந்த கண்ணீர் துளிகள் வந்து அவங்களுடைய கைகள்ல போடுது. நித்யா சமீருடைய காதல் அவங்க கண்ணில இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீரால என்னால புரிஞ்சுக்க முடியுது. நித்யா சமீருடைய மேரேஜ் விஷயத்துல நித்யாவுடைய சித்தியும் சித்தப்பா என்ன முடிவு எடுக்க போறாங்க? தங்களுடைய குடும்பத்தை எதிர்த்து நித்யாவுக்கும் சமீருக்கு வந்து மேரேஜ் பண்ணிட்டு போறாங்களா, இல்ல தங்களுடைய குடும்பத்தை வந்து சமாதானப்படுத்தி நித்யாவுக்கும் சமீருக்கு வந்து மேரேஜ் பண்ணிட்டு போறாங்களா? அதை பத்தி நெக்ஸ்ட் எபிசோட அப்படின்னு நான் சொல்றேன். இந்த எபிசோடோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நினைத்தாலே எனக்கு சீரியலுடைய இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட அப்டேட்ல உங்களை எல்லாரும் மீட் பண்ண வரையும் உங்களிடம் விடுதலை பெறுவது நான் உங்களுக்கு